ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 9/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். மதியம் 2:22 வரை. பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இன்று கிருத்திகை விரதம். இன்றைய திதி தசமி திதி. காலை 11:27 வரை. பின்பு ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி. இன்று ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய யோகம் மதியம் 2:22 வரை சித்த யோகம். பின்பு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுஷில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். உங்கள் ராசியிலேயே சந்திரன் உள்ளார். 2ஆம் இடத்தில் குரு. அதனால் இன்று நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த பலனை அடைவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தைரியமாக சில முடிவுகளை எடுத்து சாதிப்பீர்கள். தூரதேச பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும். அரசு வழியில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வியாபாரத்தில் இன்று தனலாபம் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு மறையும். கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் திடீரென்று சுப செலவுகள் வந்து சேரும். பெண் பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் செய்வீர்கள். கட்டிட சம்பந்தமாக பாதியில் தடைப்பட்ட காரியங்களையாவும் இனிதே முடிப்பீர்கள். அதற்கான தனவரவு உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த லாபமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். நினைத்த காரியம் என்று வெற்றியாக செய்து முடிப்பதால் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று அனைத்தும் சற்று தாமதமாகவே நடக்கும். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். பொருளாதாரத்தில் நிலை உயரும். சந்தேகங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். சொத்து சம்பந்தமான கவலைகள் ஏற்படும். பிறரின் சொத்துக்காக கவலைப்படுவீர்கள். பிறருக்காக உதவி செய்ய போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்படுவதால் கவனமாக இருக்கவும். எதிர்பார்த்த நண்பரின் உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு சற்று தாமதம் வந்து சேரும். உங்களது இரக்கமான குணத்தால் ஏமாற்றங்கள் அதிகமாகாமல் பார்த்து கொள்ளவும். பங்காளிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படாமல் சற்று கவனமாக இருக்கவும். முகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், தீராத தலைவலிகள், இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். கடினமாக உழைத்தும் சிலருக்கு உழைப்பிற்கு தக்க ஊதியம் கிடைக்காமல் இருப்பதால் மனக்கவலை உண்டாகும். திருமணம் சற்று தாமதமாகவே வந்து சேரும். நண்பர்களின் உதவியுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பெண்களால் சற்று ஏமாற்றம் அதிகமாகும். நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். விலையுயர்ந்த பொருள்கள் இன்று உங்களது வீடு தேடி வரும். இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று லாபமும் பரிசு பொருள்களும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். இன்று எதிர்பார்த்த லாபமும் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவே இருக்கும். சுறுசுறுப்புடன் திட்டங்களை செயல்களை நிறைவேற்றி பாராட்டும் பரிசுகளும் பெறுவீர்கள்.
அயல் நாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். அயல் நாட்டு தொடர்பால் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். பயணங்களால் ஆதாயமும் வெற்றியும் உண்டாகும். உறவினர் வருகையால் சுபசெய்தி வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்தில் எதிர்பார்த்த நபரின் உதவியால் உங்களது தடைப்பட்ட காரியங்கள் யாவும் உங்களுக்கு மிகவும் சுலபமாகவே நடக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனைவியை மகிழ்விக்க விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி கொடுப்பீர்கள். வாரிசு சம்பந்தமாக குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சேரும் சிறப்பாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகன சம்பந்தமாக விற்பது வாங்குவது போன்ற தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான லாபம் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட கலகம் மாறி பூமி சொத்து கைவரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலன் அளிக்கும். மனைவி மூலம் உங்களுக்கு நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும். தீராத ஆசை நிறைவேறும். சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் என்று உண்டாகும். கல்விக்கு சம்பந்தமான வேலை தேடி அலைச்சல் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். சமூக சேவை மூலம் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். பிறருக்காக உதவி செய்ய போய் சற்று மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் மிகுந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் சம்பந்தமான, கட்டடம் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வளம் நன்றாகவே இருக்கும். உடல்நிலையில் சற்றே பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். மருத்துவ உதவி தேவைப்படும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் இருப்பதால் இன்று எதிர்பார்த்த பலன் அரசு வழி உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். உயர்தரமான பூமி வாங்க யோசனை உருவாகும். வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் யோசனையும் உங்களுக்கு உருவாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கற்ற கல்விக்கு தொடர்பு இல்லாத வேலை உங்களுக்கு வந்து சேரும். தந்தையால் அனுகூலமான பலன்கள் கிட்டும். தாயாரின் உதவியுடன் நீங்கள் இன்று பூமி சொத்து வாங்குவீர்கள். எதிர்பார்த்த நபரின் உதவியால் நினைத்ததை சாதிப்பீர்கள். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டதை அடைவீர்கள். அலுவலக பணிசுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சமுதாயத்தில் அந்தஸ்து கூடும் விதமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இனிமையான பேச்சால் அடுத்தவர்களை கவரும் விதமாக உங்களது தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பேச்சாற்றல் இன்று அதிகமாக இருக்கும். அதனால் தொழில் வளமை நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகும். தொழில் லாபம் உண்டு. தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும். மனைவியால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். என்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். உணவு சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். தடைகள் யாவும் அகலும். எதிரிகளின் தொல்லைகள் விலகும். தொழிலில் இருந்த போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலில் லாபமும் வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும்.
நீண்ட நாள் ஆசை கனவுகள் நிறைவேறும். புதிய பொருளை வாங்குவீர்கள். புதிய இடம் சம்பந்தமாக யோசனை வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். 4 சக்கர வாகன யோகமும் உண்டு. விவசாய விளைபொருள்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். வாங்கின நிலத்தை பற்றி சந்தேகங்கள் எழும். நிலம் சம்பந்தமாக தர்க்கங்கள் ஏற்படும். சற்றே சண்டை சச்சரவுகள் கேஸ் வழக்குகள் வராமல் அமைதியாக செல்லவும். கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை யாவும் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். வியாபார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். நீண்ட நாளாக காத்திருந்த நபரை சந்திப்பதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று மனமகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனம் தேவை. திடீர் மனக்குழப்பம், திடீர் தடுமாற்றம், மனக்கவலை, காரிய தடைகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். பயணங்களை தேவை எனில் மேற்கொள்ளவும், இல்லாவிட்டால் அதை தவிர்த்து விடவும். கல்வி சம்பந்தமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வேலையில்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு சற்று தாமதமானாலும் கிடைக்கும். இன்று பயண அலைச்சலுடன் விரய செலவுகளும் வந்து சேரும். குடும்பத்தில் பெரியவர்களுடனோ அல்லது குழந்தைகளிடமோ மனைவியுடனோ கணவனிடமோ இன்று தர்க்கங்கள் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது செய்யும். எழுத்துப் பணிகளில் ஜொலிப்பீர்கள். அதிலும் கவனமாக இருக்கவும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறை வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். இன்று உடல்நிலையில் அக்கறை கொள்ளவும். மருத்துவ உதவி தேவைப்படும். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். எதிலும் சற்று கவனமாக இன்று இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது செய்யும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் மனைவி சிறு சிறு கலகங்களை ஏற்படுத்துவார். அதையெல்லாம் இன்று கண்டுகொள்ளாமல் விடுவது உங்களுக்கு நல்லது செய்யும். எதையும் நான் காணவில்லை, கேட்கவில்லை, பார்க்கவில்லை என்று இருப்பது இன்று உங்களுக்கு மன அமைதி தரும். வேண்டுமென்றே சீண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதால் நண்பர்களிடமும் நீங்கள் சற்றே வாய் வார்த்தை விடாமல் இருப்பது நல்லது. கோபத்தை சற்று குறைத்து கொள்ளவும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் வழி தன வரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். தொழிலுக்காக அலைச்சலும் சற்றே செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். புதிய சிந்தனைகள் உருவாகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாகன லாபம் உண்டாகும். பூமியால் லாபம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாக நடக்கும். ஏற்றுமதி தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். கடன் தொல்லை சற்று தீரும். எதிர்பார்த்த நபரின் உதவி கிடைக்கும். மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வாகனத்தால் அதிக லாபம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபத்தை உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்று நீங்கள் சாதிப்பீர்கள். சமயோஜித புத்தியும் எதையும் சாதிக்கும் திறனும் உங்களுக்கு உண்டாகும். செல்வம், புகழ் இவை யாவும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உண்டாகும். திடீர் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி பசித்து கொண்டே இருக்கும். ஆனால் பசிக்கு தகுந்தாற்போல் நீங்கள் உணவு எடுக்க தவறும் சூழ்நிலையும் ஏற்படும். நீண்ட காலமாக காத்திருந்த
உயர் பதவி உங்களை வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தலைமை பதவி உண்டாகும். ஒரு சிலருக்கு உயர் பதவியும் இடமாற்றமும் உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிய செய்தி வந்து சேரும். கல்வி கடன் தீரும் விதமாக இன்று அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கடன் மற்றும் ஏனைய கடன்கள் தீரும் விதமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும். வியாபாரத்திற்காக அயல்நாடு செல்வீர்கள். உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக காத்திருந்த திருமண செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சொத்து தர்க்கம் உண்டாகும். எனினும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சாதகமான பலன் இன்று உங்களுக்கு வந்து சேரும். திடீர் தனவரவு அதிர்ஷ்டம் உண்டாகும். சமூக பணிகளில் ஆதரவான சூழல் அமையும். தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இன்று மனக்கசப்பு நீங்கி மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கும் சூழல் உருவாகும். இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சூரியனும் புதனும் உள்ளதால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நீண்ட பயணம், புனித பயணத்தை மேற்கொள்வீர்கள். வாகன வசதி ஏற்படும். பழைய வாகனத்தை புதுப்பித்து புதிய வாகனம் வாங்கும் சூழலும் உருவாகும். புதிய வீடு கட்டும் யோசனையும் வந்து சேரும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனும் உள்ளதால் எதிர்பார்த்த பலன் பூமி லாபம் உங்களுக்கு உண்டு. சகோதர வழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் இருந்த சிக்கல்கள் யாவும் மாறிவிடும். சட்டத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு உயர் பதவியே கிடைக்கும் சூழலும் உருவாகும். இரும்பு சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபமும் வெற்றியும் உண்டாகும். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் மணல், மண் மற்றும் கல், பூமி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும். பூமியில் விளையும் பொருள்களால் இன்று தனலாபம் அதிகமாகவே இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஒரு சிலர் சொந்த ஊருக்கு திரும்பி வரும் யோகமும் உண்டாகும். வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தனது சொந்த ஊருக்கு மாற்றல் வாங்கி கொண்டு வருவார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட தர்க்கங்கள் மாறி பூமி கைவரும் சூழலும் உண்டாகும். குழந்தை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கெல்லாம் இனிப்பான செய்திகள் குடும்பத்தில் உருவாகும். இன்று அதிகமான ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசு சம்பந்தமாக ஒப்பந்தங்கள் நிறைவேறும். புதிய எண்ணங்கள், முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் விதமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் சற்று அலைச்சலும் பயணத்தால் வெற்றியும் வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கலகங்கள் மாறி இருவரும் இன்று மனமகிழ்ச்சியுடனும் குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள், புனித பயணங்கள் மேற்கொள்ளும் விதமாகவே இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் உள்ளதால் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். கால்நடையால் ஆதாயம் இன்று அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். பெண்களுக்கு இன்று நினைத்தது நிறைவேறும் நாளாகவே இருக்கும். விவசாய விளைபொருட்களால் லாபம் அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். தாய் வழி உறவால் இனிய செய்தி வந்து சேரும். தனவரவும் தொழில் லாபமும் வியாபார வளர்ச்சியும் உண்டாகும். சகோதர வழியில் நன்மைகள் உண்டாகும்.
கணவன் மனைவி குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். மனைவியால் ஏற்பட்ட சங்கடங்கள் மாறி மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் சொத்து தர்க்கங்கள் ஏற்பட்டு அவை கேஸ் வழக்கு சாதகமான பலனை தந்து சொத்துக்கள் உங்களது கைவரும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கி தாய்மாமனால் இன்று பலன் கிடைக்கும் விதமாக இன்று உங்களுக்கு அமையும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். விலையுயர்ந்த பொருள்களை இன்று நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். நடக்காது என்று நினைத்த காரியம் என்று வெற்றிகரமாக நடக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். எடுத்த காரியத்தை இன்று முயற்சி செய்து முடித்துவிட்டு பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வேலை தேடி இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புக்கான செய்தி வந்து சேரும். ஒரு சிலர் திடீர் வெளிநாடு பயணம் செல்லும் யோகமும் வந்து சேரும். கல்விக்காக வெளிநாட்டு பயணம் செய்வீர்கள். புதிய தொழில் ஒப்பந்தம் செய்வீர்கள். புதிய தொழிலில் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவுகள் காண்பீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பூமியால் லாபமும் உண்டு. எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து என்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குழந்தைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். என்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சனியும் சுக்கிரனும் இருப்பதால் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது செய்யும். 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் அரசு சம்பந்தமான தொழில்களில் சற்று பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். உங்களது மேலதிகாரிகளால் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். எனினும் கவலை வேண்டாம். அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீர்கள். உங்களது மனைவி மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தாயார் வழி உங்களுக்கு சொத்து வந்து சேரும். நீண்ட நாளாக காத்திருந்த இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழில் திறமையால் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். வியாபார நிமித்தம் அலைச்சலும் பயண வெற்றியும் உண்டு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் செய்து நீங்கள் அதை முன்னுக்கு கொண்டு வருவீர்கள். குறுக்கு வழியில் எதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து முடிவெடுப்பீர்கள். குறுக்கு வழியில் சம்பாதிப்பது எப்படி என்று யோசித்து கொண்டிருப்பீர்கள். உங்களது நண்பர்களால் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நிலம் சம்பந்தமாக லாபம் அதிகமாகவே இருக்கும். சகோதர வழியில் அல்லது சகோதரி வழியில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிட்டும். சட்ட பிரச்சனைகள் தீரும். சட்ட பிரச்சனைகள் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த பலனும் கிடைக்கும். உங்களது சமயோஜித புத்தியாலும் எதையும் சாதிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். வாக்குகளை கொடுத்ததை நிறைவேற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். கடன் தொல்லைகள் தீரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு பண உதவி வந்து சேரும். வாகன வசதி ஏற்படும். நீண்ட நாட்களாக இடம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மனைவி வழி உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபமும் ஆதாயமும் வந்து சேரும். வெளியூர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறும். தொழில் நிமித்தம் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே ராகு உள்ளார். விரயஸ்தானத்தில் சனியுடன் சந்திரனும் உள்ளார். தொழில் ஸ்தானத்தில் சூரியனுடன் புதன் இருப்பதால் அரசு சம்பந்தமாக தொழிலில் ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் பதவி மாற்றம் போன்றவை உண்டாகும். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தலைமை பொறுப்புகள் வந்து சேரும். அரசியலில் ஜொலிப்பீர்கள்.
பிறருக்காக முன்னின்று காரியத்தை வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். தொழிலில் எதிரி தொல்லைகள் விலகும். இதுவரை மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு உங்களுக்கு அதற்கு தகுந்தாற்போல் மன நிம்மதியும் கிடைக்கும். உங்களது தொழில் திறமையால் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். தொழிலில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களது அறிவாற்றலால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். பாராட்டும் பரிசும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய வாகனம் உங்களது இல்லம் தேடி வரும். கடன் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனைவி வழி கணவன் வழி உங்களுக்கு ஆதாயம் என்று உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். சகோதர வழியில் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிட்டும். கோபத்தை குறைத்து கொள்வதால் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களால் சற்றே நிம்மதி குலையும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சட்டத்துறையில் சாதகமான பலன் கிடைக்கும். சட்டத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றியும் தனவரவும் அதிகமாகும். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்வி கடன் தீரும் விதமாக உங்களுக்கு தன உதவி கிடைக்கும். கல்விக்காக அயல்நாடு சென்று படிக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் பணவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். இனிப்பான செய்தி உங்களது குடும்பத்திற்கு வந்து சேரும். தொழிலில் லாபம் இரட்டிப்பாக மாறும். கால்நடைகளால், பூமி சம்பந்தமான தொழில்களால், மருத்துவம் சம்பந்தமான தொழில்களால் புதிய வாய்ப்புகளும் தன லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது துணிச்சலால் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய சாதனைகளை செய்து பாராட்டுகள் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். வழக்குகள் சம்பந்தமான விவகாரங்களில் பூரணமான வெற்றிகள் உங்களுக்கு கிட்டும். உங்களது எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். கணவன் மனைவியுடையே அன்பு மேலோங்கும். என்று எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நண்பர்கள் வழி கிடைக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். எழுத்து பணிகளில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். புதிய புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். என்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். என்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.